முன்னொரு காலத்தில் பசுமையான காடுகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் மேனி என்ற ஒரு சூனியக்காரி வசித்து வந்தாள். விசித்திரக் கதைகளில் வரும் மந்திரவாதிகளைப் போலல்லாமல் மேனி தனது மந்திர சக்திகளால் கிராம மக்களுக்கு உதவ விரும்பினாள். அவள் ஒரு பெரிய தொப்பி மற்றும் ஒரு நீண்ட வண்ணமயமான ஆடை அணிந்திருந்தாள். ஒரு நாள் காலை கிராமத்தில் மேனி ஒரு சலசலப்பைக் கேட்டாள். ஆர்வத்துடன் அவள் துடைப்பம் மீது மிதந்தாள். இலைகளை உதிர்த்த ஒரு பெரிய மரத்தைச் சுற்றி கிராம மக்கள் கூடியிருந்தனர். அது மீண்டும் மலராது என்று அவர்கள் கவலைப்பட்டனர். கவலைப்படாதே, என்னால் உதவ முடியும், மேனி புன்னகையுடன் அழைத்தாள். கிராம மக்கள் நம்பிக்கையுடன் அவளை பார்த்தனர். அவள் மந்திரக்கோலை அசைத்தாள். வண்ணமயமான பிரகாசங்கள் காற்றை நிரப்பின. ஒரு ஃபிளிக் மற்றும் திருப்பத்துடன் அவள் கிசுகிசுத்தாள். சிறிய மரமே, மகிழ்ச்சியுடன் வளருங்கள். திடீரென்று சிறிய பச்சை மொட்டுகள் மரத்தில் தோன்றின. சில நிமிடங்களில் அது பூக்களின் அழகிய காட்சியாக வெடித்தது. கிராமவாசிகள் மேனியின் உதவிக்கு நன்றியுடன் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். ஆனால் அப்போதுதான் மேனியின் தொப்பியை எடுத்துக்கொண்டு ஒரு குறும்புக் காற்று தரையில் வீசியது. ஐயோ இல்லை, அவள் கூச்சலிட்டாள். காற்று அவளது தொப்பியை மேலும் மேலும் சுழற்றி கிண்டலாக கிராமவாசிகளைச் சுற்றி நடனமாடியது. நான் அதை திரும்பப் பெறுகிறேன், மேனி சொன்னாள், அவள் குரலில் உறுதி. அவள் துடைப்பத்தில் குதித்து வானத்தில் ஏறினாள். கிராமத்தின் மேலே ஒரு உயரமான மரத்தின் கிளைகளில் அவள் தொப்பி சிக்கியிருப்பதைக் கண்டாள். காற்று ஓலையிட்டு அதைச் சுற்றி சுழன்றது. அவளை அடைய கடினமாக இருந்தது. விரைவாக யோசித்த மேனி காற்றை அமைதிப்படுத்த ஒரு மெல்லிய காற்றை உருவாக்கினார். ஒன்றாக வேலை செய்வோம், மிஸ்டர் விண்ட், அவள் சொன்னாள். காற்று இப்போது அமைதியாக இருந்ததால் ஹேசல் அருகில் பறந்து கிளைகளில் இருந்து தனது தொப்பியை கவனமாக பறித்தார். அவள் மீண்டும் கிராமத்திற்கு வந்தபோது எல்லோரும் மீண்டும் ஆரவாரம் செய்தனர். குறிப்பாக மேனி தனது தொப்பியை அவள் தலையில் வைத்தபோது. நன்றி, மேனி, கிராம மக்கள் கூச்சலிட்டனர். அன்று முதல் கிராம மக்களும் மேனியும் சிறந்த நண்பர்களாக மாறினர். கதைகளையும் சிரிப்பையும் பகிர்ந்து கொள்ள அவர்கள் அடிக்கடி கூடுவார்கள். எனவே சூனியக்காரி தனது வசதியான குடிசையில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார். எப்போதும் புதிய சாகசங்களுக்கு தயாராக இருந்தார். கிராமத்தில் உள்ள தனது நண்பர்களுக்கு மந்திரம் மற்றும் முழு அன்பையும் தெளிக்க உதவினார்.